கொஸ்டின் போகலாம். என்ன கொஸ்டின்னா டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 5வது கொஸ்டின். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா. அந்த கொஸ்டின் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின். அதனால தான் அந்த கொஸ்டினை ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின் நான் கடைசியில் பண்ணுறேன். இந்த கொஸ்டினை பாருங்கள். கயல் பாட்ட 5 டஜன் எக்ஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் பெருசாக கேட்குற மாதிரி கேட்டிருக்கான தவிர்த்து இதில் ரொம்ப சால்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் தட் 48 எக்ஸ் ஆர் குட் எக்ஸ், எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் ரூட் அண்ட் எக்ஸ் என்ன பர்சன்டேஜ். ரூட் அண்ட்னா கெட்டு போன எக்ஸ். ஸோ அடுத்து அது தமிழில் கொடுத்துருக்கான். கயல் 5 டஜன் முட்டை வாங்குறாங்க. அதில் 45 முட்டை நல்ல முட்டை எனில் கெட்டு போன முட்டையின் சதவீதம் என்ன. ஸோ சதவீதம் பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன பண்ணணும்னா percentage equals to ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். நமக்கு given value divided by total value. ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 5 டஜன். ஒரு டஜன்ங்கிறது என்னது 12. அப்போ நான் 5 டஜன்ங்கிறது என்னது டோட்டல் எக்ஸ் எவ்வளவு 60 எக்ஸ். 5 டஜன்னா 60 எக்ஸு. அதில் 45 நல்ல எக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 15 எக்கு கெட்ட எக்கு. அப்போ நான் 15 பை டோட்டல் எவ்வளவு எக்ஸு 60. அப்படின்னா என்ன வந்துடும் டைம்ஸ் 100. எப்போதுமே பர்சன்டேஜுக்கு டைம்ஸ் 100 போடணும். ஸோ அதனால தான் நம்ம பர்சன்டேஜ்னு அதை மீன் பண்ணுறோம். டைம்ஸ் 100 போடும்போது டிவைட் பண்ணோம்னா 25% வந்துடும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அந்த டஃபஸ்ட் கொஸ்டின், டஃப்ங்கிற மீனிங் கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டினை நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே வாங்க. இது 5வது கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம்.